இந்த 2 கயர வச்சு நான் கரண்ட் பில்லும் சேவ் பண்ணியிருக்கேன் அண்ட் வீட்டையும் அழகாக்கியிருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா? பெட்ரூம்ல கர்டைன்ஸ் அழகாக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த பைப்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் கர்டைன்ஸ்ல. அதனால கர்டைன் என்னமோ பார்க்கறதுக்கு பயங்கர அழகா இருக்கு. ஆனா என்னோட ரூம பயங்கர டார்க் ஆக்கிருச்சு. இப்போ டே டைமு கர்டைனுக்கு பின்னாடி எவ்ளோ வெளிச்சமா இருக்குன்னு பாருங்க. பட் ரூம்க்குள்ள செம்ம டார்க்கு. இதனால நான் பகல் நேரங்கள்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டே வைக்கிற மாரி இருக்கு. ஏன்டா இருட்டா இருக்குன்னா கர்டைன நவுத்தி விட்டு போ வேண்டியதுதானடா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. பட் கர்டைன் அழகா இருக்கிறதுக்கு பைப் போட்டிருக்கேன் இல்லையா? அதனாலயே கர்டைன்ஸ இதுக்கு மேல மூவ் பண்ணவே முடியல. இவ்ளோ தான் கேப் வருது. ஒரு டைம் ரப்பர் பேண்ட்ல கர்டைன் நாட் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்தந்து போச்சு. ஸோ அதனால தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாரி 2 மேக்னெட்டிக் நாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். இது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டால் பண்றதும் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் கர்டைன்ஸ் இப்படி சேர்த்து புடிச்சு ஈஸியா இந்த மாரி மேக்னெட்ல நீங்க நாட் போட்டுறலாம். மேக்னெட் பவரும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் சின்ன பசங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி கட்டிட்டு ஒரு நாட் வந்து போட்டுறலாம் மேக்னெட்ல. ஸோ இப்போ இது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வெளிச்சமும் வீட்டுக்குள்ள அழகா வருது. ஸோ இதுக்கப்புறம் தேவையான நேரத்தில வெளிச்சமாவும், தேவையில்லாத நேரத்தில நான் கர்டைன போட்டு இருட்டாவும் ஆக்கிப்பேன். அண்ட் பகல் நேரங்களையும் லைட் போறத அவாய்ட் பண்றனால கரண்ட் பில்லும் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நம்புறேன். இதோட லிங்க் வேணா உங்க ரெஃபரன்ஸ்க்கு என் சேனல் போனீங்கன்னா பயோல இருக்கும். செக் பண்ணி பாருங்க.